சேர்ந்து வாழ்வதற்கான அனுமதி வேண்டும்னு கேட்டிருக்காங்க. கான்ஜுகல் ரைட்ஸ் கான்ஜுகல் ரைட்ஸ் கான்ஜுகல் ரைட்ஸ். அதே பரவாயில்லையா, நீங்கள் கூட லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் பற்றி கற்றுக்கிட்டீங்க. உங்கள்கிட்ட வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட ஜூனியரே ஜாயின்ட் ஆகிடலாம். ஏதோ என் ஆஃபீஸ் ஓரளவுக்கு ஒழுங்காக ஓடுது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எதுக்கு எதுனாலும் எடுத்து பேசுது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஒரு பக்கத்தில் கூட மனுஷனை விட மாட்டேங்குது அந்த பொண்ணு. சத்தியம் பண்ண யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா, மாமா கடையில் ஒரு பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த பையனை லவ் பண்ணேன். அவன் வேறு ஜாதின்ட்டு எங்கள் மாமா வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வெளியே பேசுறது, 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. இவன் உள்ளே வந்தா அவன் அந்த பக்கம் போகிறது, அவன் வெளியே போனால் இந்த பக்கம் வர்றது, அந்த மாதிரி இருந்தான். ஸோ திருந்து வாங்குகிற நம்பிக்கை சுத்தமாக இந்த பையனுக்கு போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிவிட்டு நீ வெளியே போன்னு என்னை அனுப்பினாங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடியே இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு சூட்கேஸில் தன்னுடைய துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. அந்த பையன் என்னோட தாம்பத்தியமே வச்சுக்கல, அதனால தான் எனக்கு குழந்தை பிறக்கலை, எனக்கு குழந்தை பிறக்கலைன்னு போட்டு அடின்னு அடித்தாங்கன்னு ஒரு வரி அதில் சேர்த்திருந்தார். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கையின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இந்த வாரம் மேடம் என்ன மாதிரியான வழக்கு பார்க்க போகிறோம் மேடம்? இந்த வாரம் வந்து ஒரு அப்பாவியான ஒரு ஆணுடைய வழக்கு தான் வரப்போகுது. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வந்தார். ரொம்ப சாதாரணமான குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன் தான். அவர் பேர் வேல்முருகன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து பேசும்பொழுது தான் சொன்னார், என்ன விஷயம் என்னென்னா, என் ஒய்ஃபு வந்து என் மேலே கேஸ் போட்டிருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல மேடம். தப்பு செஞ்சதெல்லாம் அந்த பொண்ணு, ஆனால் என்ன வந்து தப்பு சொல்லி இப்போ வந்து காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்குறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ விஷயம்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்ன விஷயம்னா, காஞ்சிபுரம் எல்லாம் நான் போகிறதில்ல சார். எனக்கு இங்கே சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய 8 கோர்ட்லேயே எனக்கு கரெக்டாக ஒர்க் இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே ஹைகோர்ட் இருக்கிறதுனால ஹைகோர்ட் மேட்டர்ஸும் நாங்கள் பார்க்கணும். ஸோ அந்த 2 இருக்கிறதுனால என்னால் வெளியவே வர முடியாது இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப வசதியானவனாக இருந்தால் வேறு வக்கீல்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவங்க பணம் கொடுத்தா அவங்க செய்வாங்க. இது சாதாரணப்பட்ட ஒரு தொழிலாளியாக இருக்காப்புல அப்படின்னு. எந்த தொழில் செய்கிற? இல்லைங்க, ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ நமக்கு தெரியும், பெட்டி கடையில் வழக்கமாக என்ன விற்பாங்க, ஆண்களுக்கு சமாச்சாரங்கள் இதெல்லாம் விற்கும் இல்லையா, இந்த பீடி சிகரெட்டு அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் ஒரு வாழைப்பழம், ஒரு தாறு தொங்கும், ஒரு 4-5 மிட்டாய் கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்ருப்பாங்க. இப்போ கொஞ்சம் முன்னேறி வேறு ஏதாவது கூட வச்சுருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து வேறு போக முடியாதுன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் எனக்கு அந்த இடதுசாரி இயக்கத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்றுங்கிறது எப்போவுமே இருந்திருக்கு. அதனால் சரின்னு அந்த வழக்கை எடுத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அங்கே வந்தெல்லாம் நடத்தி கொடுக்க முடியாது. நீங்கள் கொஞ்சமாவது செலவு செய்கிற மாதிரி இருந்தால் தான் ஹைகோர்ட்டில் போட்டு அந்த கோர்ட்டில் இருக்கிற கேஸு இங்கே கொண்டு வர முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பொண்ணு எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். பொண்ணு வந்து இங்கே தாங்க மேடம், சென்னைக்குள்ளே தான் இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஏரியா, வடசென்னையில் ஒரு ஏரியா சொல்லி அங்கே தான் இருக்குது. அப்புறம் ஏன் அங்கே போட்டாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, காஞ்சிபுரத்தில் தான் கல்யாணம் நடந்துச்சு எங்களுக்கு, அதனால் காஞ்சிபுரத்தில் போட்டாங்க. சரின்னு நான் போட்டு இங்கே அவருக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிறதுக்காக மனு போட்டேன். அந்த பொண்ணுக்குமே எப்படின்னா, இங்கே வந்துட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸி தானே. நீங்கள் வடசென்னைக்கிலேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு யாரோ தப்பான அட்வைஸு அல்லது தெரியாமல் அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். அதனால் அந்த வழக்கு அங்கே போயிடுச்சு. அப்படி சரின்னு நாங்கள் பெட்டிஷன் போட்டோம். பெட்டிஷன் போட்ட போது ஜட்ஜும் சொன்னார், ஏமா நீ எதுக்குமா இங்கேருந்து அங்கே போகிற, நீ இங்கேயே வந்து சென்னையில் நடத்த வேண்டியது தானேன்னு சொன்ன உடனே அவங்க வக்கீலும் வந்து சரின்னு சொல்லி நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ தான் வந்து அந்த காப்பீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. காப்பீஸ் எல்லாம் பார்த்தா இந்த பொண்ணு பாட்டுக்கு அந்த பையனை சொல்லுது, எனக்கு அம்மா அப்பா 2 பேர், அப்பா அம்மா இல்லை, இறந்து போயிட்டாங்க. அப்பா வந்து 3 குழந்தைங்க, நாங்கள் 3 பேர்த்தையும் கொண்டு வந்து
எங்கள் மாமா கிட்ட தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயோ ஓடி போயிட்டார். அவர் தனியாக கொடுத்துன பண்ணி எங்கேயோ இருக்கிறார், எங்களுக்கு தெரியாதானா. அப்போது எங்கள் மாமா தான் எங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு எல்லாம் எழுதுறாரு. பார்க்கும்போதே ரொம்ப ஒரு காவியம் சார் அது. அப்படியே ஐயோ இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு. இல்லை போனேன், நான் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் மாமா கஷ்டப்பட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சு எங்களை கல்யாணம் பண்ணி அனுப்புகிறாரு. அப்படி என்னை அனுப்பின போது இந்த மாதிரி இந்த பையனை போய் என்னை கல்யாணம் பண்ண சொன்னாங்க. கல்யாணம்ட்டு சந்தோஷமாக தான் போனேன். ஆனால் போன இடத்துல எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. ஒரு 2 மாதம் கூட அமைதியாக இருந்திருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா வந்து என்னை மாமியார் அம்மா என்னை வந்து சேர்ந்து வாழவே விடலை. அப்புறம் என்னை வந்து நீ எதுக்கும் லாய்க்கில்லாதவ, உனக்கு முன்னால் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி குற்றம் சொன்னாங்க. அப்படியே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு. உண்மையிலே பார்த்து அந்த படிக்கும்போது இப்படியெல்லாம் கூட நடந்திருக்குமா அப்படின்னு தோன்ற வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி அப்படியே சொல்லிட்டு வருது. என்னை வந்து அடித்து விரட்டிட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை இல்லை, இவளுக்கு குழந்தை பிறக்காது, அதனால பொண்ணு வேண்டான்னு சொல்லி என்னை கொண்டு போய் எங்கள் மாமா வீட்டில் விட்டுட்டாங்க. அப்புறம் அவர் சமாதானம் பண்ணி இது மாதிரி 2-3 தடவை சமாதானம் பண்ணார், ஒன்றுமே நடக்கலை. எப்போ கூட்டிகிட்டு போனாலும் என்னை அடித்து விரட்டுறாங்க, என்ன பைத்தியம்னு சொல்கிறாங்க, என்ன இதெல்லாம் போட்டு. ஆனாலும் எனக்கு என் கணவரை பிடிச்சிருக்கு, நான் என் கணவரோடு தான் வாழ்வேன். அதனால் எனக்கு சேர்ந்து வாழ்வதற்கான அனுமதி வேண்டும்னு கேட்டிருக்காங்க. கான்ஜுகல் ரைட்ஸ். கான்ஜுகல் ரைட்ஸ் சொல்லுங்கள். கான்ஜுகல் ரைட்ஸ் அதே பரவாயில்லையா, நீங்கள் கூட லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து கற்றுட்டீங்க. உங்கள்கிட்ட வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட ஜூனியரே ஜாயின்ட் ஆகிடலாம். ஆஹா, ஏதோ என் ஆஃபீஸ் ஓரளவுக்கு ஒழுங்காக ஓடுது, ஏன் பிருத்திவி அதை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சரின்னு இதெல்லாம் பார்த்துட்டு தம்பி இதெல்லாம் என்ன விஷயம் மேடம், இதில் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே தப்புங்க மேடம். அப்படியே வந்து மாற்றி ஒரு கதையை அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு. அப்போ சரி உங்கள் கதையை நீங்கள் சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள் மேடம். நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு தான் வேணும்னு நினச்சேன். நானே ஒரு சின்ன பொட்டிக்கடை வியாபாரி. எனக்கு வந்தால் என்ன வந்துடும், மாதம் 2000-3000 வரும், அவ்வளோதான். எனக்கு அது இருந்தாலே போதும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பழைய காலத்தில் எங்கள் தாத்தா கொடுத்ததுன்னா ஒரு 1.5 ரூம் வச்சுருக்காரு. அந்த ஒரு ரூமில் வாழ்ந்துக்கலாம். அந்த அரை ரூம் இருக்குது பாருங்கள், குட்டியுண்டு, அதில் தான் நான் வந்து கடை வச்சுருக்கிறேன். அதனால் அந்த மாதிரி இருந்தால் போதும்னு நினச்சி குடும்பத்துக்கான மாதிரி இருக்கணும்னு. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையை நடத்தும். நான் வந்து பெரிய ஆசையெல்லாம் பட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னுலாம் நினைக்கல. எனக்கு துணைக்கு ஒரு பெண் வேணும், எனக்கு குடும்பம் விருத்தி ஆகணும், இதுக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் என்ன தான் ஆச்சு, இல்லை மேடம் வந்து கொஞ்ச நாளைக்கு அமைதியாக தான் மேடம் இருந்தாங்க. அப்புறம் அம்மா சொல்லுவாங்க எதுனாலும், என்ன எப்போ பார்த்தாலும் எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறேன், வீட்டு வேலையெல்லாம் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுற நீ வான்னு சொன்னாங்க. என்ன உங்கள் அம்மா என்னை வந்து வெஞ்சிட்டே இருக்காங்க, என்னை வந்து அனுப்ப வேண்டியது சொல்ல வேண்டியது தானே, உங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத, அவள் எங்கேயாவது கிளம்பி போயிட்டா நமக்கு தான் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. அம்மா உன்னை என்னப்பா சொன்னாங்க, எங்கேயோ போய் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துலையே ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிறது, அல்லது பின்னங்கட்டில் போய் அந்த கொஞ்சம் இடம் விட்டு கட்டுவாங்களா அங்கே போய் உட்காந்துக்க வேண்டியது, எதையோ யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது, இப்படி இருக்கிறது தான் பிடிக்கல. அதனால் அம்மா நீ வீட்டுக்குள்ளே வா, இதுக்குள்ளே வந்து என்ன செய்யணுமோ செய்யணும் தானே சொல்கிறாங்க, நீ எப்போ சொன்னாலும் உங்கள் அம்மா சொல்கிறதையே தான் சொல்லுவேன் அப்படின்னு. அப்புறம் இருக்கிற ஒரு ரூமில் அந்த அம்மா பெட்டிக்கடையினுடைய வாசலில் போய் படுக்கும் அந்த அம்மா, மாமியார் அம்மா. அப்போ அந்த விஷயம் சொன்ன உடனே இந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்லுதுன்னு நமக்கு தெரியுது. நார்மலாக ஒரு தன்னுடைய மகனையும் மருமகளையும் வாழ வைக்கணும்னு நினைக்கிற ஒரு தாய் செய்கிற ஒரு காரியம்தான். இப்போது பெட்டிக்கடையில் எவ்வளோ சார் இருக்கும், அதுக்கு கீழே ஏதோ இருக்கிற இடத்துல கொஞ்சம் படுத்து அப்படி. அப்போது இந்த அம்மாக்கிட்ட தப்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலையேன்னு எனக்கு தோணுச்சு, சாதாரணமாக அப்படியே தோணுச்சு. அப்புறம் கேட்கப்போ சரி என்ன தான் ஆச்சு சொல்லு. வந்தா மேடம், வந்ததுலேருந்தே வந்து பெரும்பாலும் எங்கிட்ட நல்லா பேசுகிறது கிடையாது, எங்கள் அம்மாட்ட பேசுகிறது இல்லை, அப்பப்போ மூலையில் உட்காந்துக்கிற மாதிரி ஏதாவது உட்காந்துக்கிறாங்க. எங்கள் வீடெல்லாம் ஒன்றுமே பெருசு இல்லை மேடம், எந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னு ஏதாவது கேட்கும்போது சொல்கிறா. சரி அப்புறம் என்ன, நீங்கள் வந்து நாங்கள் நேராக அவங்க மாமாவே தகவல் கொடுத்து வர சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அப்புறம் அவரை நாங்கள் இருங்க கூட்டிகிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே அவளுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லி நல்லபடியாக இருக்க சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு நான் அவருங்க போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தவுடனே அடுத்த நாள் ஏதோ பேசினா எந்திரிச்சு என்ன வேணும் என்ன அப்படின்னு காஃபி கப் இந்த மாதிரி சாதாரணமாக நடக்கிற மாதிரி ஒரு 2 நாள், ஒரு 3ஆவது நாளே பழையபடி ஆயிடுச்சு.
அப்புறம் அவங்க சொல்லியிருக்கிறாளேப்பா இந்த மாதிரி நீ போட்டு பைத்தியம் பிடிச்சவா அப்படின்னு சொன்னியாமே அப்படின்னு. இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க என்னன்னு, ஏன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துலையே ஒரு கிடையிலேயே நீ உட்காந்துட்ருக்குற, நீ எந்திரிச்சு வா இந்த பக்கம், இல்லை ஒரு வாசல் தெளி, ஒரு கோலம் போடு, இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் ஒரு விளக்கேற்றிட்டு வா, இது மாதிரி தான் சொன்னாங்க. இது பைத்தியம் பிடிச்ச மாதிரின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை வந்து என்னை பைத்தியம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது தவிர்த்திட வேண்டியது தானே நீங்கள் அப்படின்னு. இல்லை மேடம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை மேடம், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல மேடம். ஏன்பா பிடிக்கல? ஏன்னா நான் முதல்லலாம் கேட்கும்போது எனக்கு இஷ்டமே இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, எங்கள் மாமா வற்புறுத்துனாங்க, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணினேன். சரி, கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சுன்னா நீ அந்த ஆணோட ஒரு குடும்பம் நடத்த வேண்டியதுங்கிறது கல்யாணத்தினுடைய ஒரு கடமை, ஆணுக்கானாலும் சரி பெண்ணுக்கானாலும் சரி. அப்புறம் நீ நடத்த வேண்டியது தானே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, உன்னை மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எதுக்கு எதுனாலும் எடுத்து பேசுது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, ஒரு பக்கத்தில் கூட மனுஷனை விட மாட்டேங்குது அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணி மறுபடியும் மாமா வர சொன்னோம். அப்போ மாமா வந்துட்டு நான் வந்து இந்த விஷயத்த சொன்னேன், இந்த மாதிரி தான் நடந்துக்கிறா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பே எனக்கு வந்து தரலை, அவள் சத்தம் போடுறா அல்லது திட்டுறாங்கிறத கூட நம்ம மன்னிச்சிடலாம், காலப்போக்கில் சரியாயிடும் தான் நான் நினைக்கிறேன். நானும் வந்து இந்த கல்யாணம் முறிஞ்சு போகணும்னு நான் நினைக்கல. ஆனால் சரியில்லாத ஒரு கல்யாணத்தில் எப்படி இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றா உங்கள் பொண்ணுக்கு புத்தி சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மாமா சொன்னார், இல்லை தம்பி, இது வந்து அவங்க அக்கா மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பேசக்கூடிய விஷயமா இருக்கும், அவளுக்கு நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நாள் சொல்லிட்டீங்கன்னா அந்த நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்கு அவங்க அக்கா வர சொல்கிறேன், ஒரு 10 நாளைக்கோ ஒரு 5 நாளைக்காவது அவங்க வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ அக்கா வீடு எதுன்னா, அந்த அக்கா வீடு ஒன்று இருந்தது பாருங்கள், அந்த அட்ரஸ் தான் வடசென்னை அட்ரஸ், அந்த அட்ரஸ் போட்டு தான் கொடுத்துருந்தேன். சரின்னு இந்த பையன் அனுப்பி வச்சுருக்கிறான், போகட்டும் அப்படின்னு. அவங்க அக்கா வந்த உடனே பார்த்து, நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அக்கா, நீங்களும் எனக்கு அக்கா மாதிரி தான், அவன் அவர் உங்கள் மாமாக்கிட்டேயே எல்லாத்தையும் சொல்லி அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பேசி சரி பண்ணி அனுப்புங்க அப்படின்னு. மாமியார் என்ன சொல்லுவாங்க, புத்தி சொல்லி அனுப்பு, வீட்டு வேலை செய்ய சொல்லி, ஒரு வாசல் ஒரு கோலம் போட்டு, இதே தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, வேறு அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க. ஆனால் இந்த பையன் வந்து தன்னோட அம்மாக்கிட்டேயோ தனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க அந்த பையனுக்கு, யார்கிட்டையுமே இவளுடைய நடத்தை பற்றி எதுவுமே சொல்கிறதில்ல. அப்புறம் இந்த பொண்ணு போய் அங்கே பேசிட்டு அவங்க புத்தி சொல்லி அனுப்புகிறாங்க, இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, என்னது நீ அவரோட சேர்ந்து வாழணும், ஒரு குழந்தைன்னு பிறந்துட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு திரும்பி வந்த பொண்ணு மறுபடியும் பிடிச்சி சத்தம் போடு, நீ எப்படி சொல்லலாம் நான் உன்னோட வாழலைன்னு, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, நீ ரோசம் உள்ளவனாக இருந்தால் நீ முதல்ல என்னை விட்டுட்டு போகணும், என்னை கொண்டு போய் எங்கள் மாமா வீட்டில் விடாத, என்னை விட்டுட்டு நீ போயிட்டு, நான் ஏன் போகிறேன், இது என் வீடு, இங்கே தான் என் கடை இருக்குது, இதுதான் வாழ்க்கை, எங்கள் அம்மாவுக்கு சோறு போடணும், மருந்து வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் போக முடியும், அதெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்டவுடனே எனக்கு சத்தியம் பண்ணு, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா, எனக்கு மாமா கடையில் ஒரு பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், அந்த பையனை லவ் பண்ணேன், லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எங்கள் மாமாட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருந்தது, நீங்கள் பொண்ணு கேட்க வந்தபோது நான் வந்து எங்கள் மாமாட்ட சொன்னேன், எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குது, நாங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணியிருப்போன்னு. அவன் வேறு ஜாதின்ட்டு எங்கள் மாமா வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, நான் எங்கள் அக்கா செத்து போய் எங்கள் மாமா ஓடி போய் உங்களை எல்லாம் இத்தனை காலமே என் குழந்தைகள் மாதிரி வளர்த்துட்டு சாதி விட்டு நான் சாதி பண்ணால் அவன் குழந்தைன்னா அந்த மாதிரி செய்வானா அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, இது பொறுப்பான இடம், 1 ரூமோ 1.5 ரூமோ சொந்தமாக இருக்குது, கடை ஒன்று வச்சுக்கிறான், சொந்த தொழில் இருக்குது, காப்பாற்றுவாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம், அதனால் நான் இருக்கட்டும்னு நான் அனுப்பி வச்சேன், நீ தான் வந்து திருந்தி வாழ்ந்தேன், இல்லைன்னா நான் சுருக்கு போட்டு செத்து போயிடுவேன், என்ன அதெல்லாம் நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அப்படின்னு அவள் சொல்கிறான். அப்புறம் இந்த பையன் வந்து நான் சுத்தமாக அவனுக்கு இது வரைக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை, மாறி வருவார் தன்னோட வாழ்வா அப்படின்னு எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, இதுதான் கடைசின்னு இந்த மாதிரி சொல்லிட்டான். அதுக்கப்புறமா வெளியே பேசுகிறது, 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை, 2 பேரும் பேசிக்கிறது இல்லை, இவன் உள்ளே வந்தால் அவன் அந்த பக்கம் போகிறது, அவன் வெளியே போனால் இந்த பக்கம் வர, அந்த மாதிரி இருந்தான். ஸோ திருந்து வாங்குகிற நம்பிக்கை சுத்தமாக இந்த பையனுக்கு போயிடுச்சு.
அப்போ தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். யோசிக்கும்போது திரும்ப அவங்க அக்காவையே கூப்பிட்டு, உங்கள் தங்கச்சி இது மாதிரி எல்லாம் சொல்லிடுச்சு, இதுக்கப்புறமா அந்த பொண்ணு கூட வாழணுன்னு அது மறந்துட்டு வந்தால் வாழ்க்கை நடத்துவேன். நான் வந்து ஒரு பொண்ணை அடித்து துரத்தணும்னு நான் நினைக்கல. ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு நம்மளை வந்து இன்னொரு ஆம்பளையோடு என்னை கம்பேர் பண்ணினா வந்து ஒத்து வரணும்னு தோணலைங்கக்கா, நீங்கள் வேணால் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுது. நீ என்ன ஏன் எங்கள் அக்காவுக்கு கூப்பிட்ட, நீ சொன்ன அப்படின்னு ஒரே அழுது ஆர்ப்பாட்டம். எப்படியோ அவங்க மாமாவை வர சொல்லி அந்த பொண்ணை கிளப்புறாங்க. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எழுதின பெட்டிஷனில் போட்டிருக்கா, திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிவிட்டு நீ வெளியே போன்னு என்னை அனுப்பினாங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடியே இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு சூட்கேஸில் தன்னுடைய துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுருக்குது. அதை பார்த்துட்டு வந்து மாமியார் அம்மா தான் சொல்லியிருக்காங்க, தம்பி என்னவோ தப்பு நடக்குதப்பா, இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்குது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒட்டி தான் அந்த பையன் சொல்லிட்டான். அந்த பொண்ணு எங்கே போய் காணாமல் போச்சுன்னா இந்த வீட்டு வாசலில் வந்து கத்தினா நம்ம குடும்பம் ஏதோ இருக்கோ இல்லையோ மரியாதையாக இருக்கிறோம், நம்ம மரியாதை போய்டுன்னு சொல்லி தான் அவங்க அக்காவை அவன் கூப்பிட்ருக்குறான். சரின்னு அவங்க அக்கா வந்த உடனே கூட வச்சு அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ இந்த அக்கா இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயாச்சு. மாமா கிட்டே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இவங்க, இந்த மாதிரி நடந்ததுங்க, பொண்ணு அங்கே போயிருக்கிறா, தம்பி என்னை கூப்பிட்ருக்கலாமே அப்படின்னு. அவருக்கு ஒரு வேதனை என்னென்னா, இவ்வளோ வருஷம் வளர்த்திருக்கார் அவர், அதனால் நான் வளர்த்தின பொண்ணு இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படின்னு என்னென்னவோ சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் தான் கோர்ட்லேருந்து இந்த நோட்டீஸ் வருது, இந்த பையனுக்கு சேர்ந்து வாழறதுக்கு போட்டிருக்காங்க. இது எல்லாம் கேட்ட பிறகு நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க, எந்த பக்கம் நியாயம் இருக்குதுன்னு முடிவு பண்ணுவீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். புரியல மேடம், எனக்கே புரியல என்ன பண்ணுறதுன்னு. இல்லை விஷயம் புரியுது, என்ன பண்ணுறதுன்னு புரியலையே. நீங்கள் வக்கீலாக இல்லை அதனால் புரியல. அதனால் அவர் வக்கீலை தேடி வந்திருக்காரு. வக்கீல் சொன்னாங்க, பரவாயில்ல அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணலாம், வாங்க உங்களுக்கு என்ன வேணும். மேடம் இன்றைக்கி இது பண்ணின பொண்ணு நாளைக்கு ஏதாவது பண்ணாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது, அதனால் நான் இனி வாழ விரும்பலை மேடம், எனக்கு தயவு செய்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். சரின்னா அந்த பையனுக்காக நாங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் மறுத்து ஒரு கவுண்டர் ரெடி பண்ணுறோம். அந்த பொண்ணை போட்டிருக்கு பாருங்கள், இது இப்படித்தான் நடந்தது, இப்படி தான் நடந்ததுன்னு. அதே ஆனால் ஏதாவது சான்றாவணம் இருக்குமா, சாட்சியம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. மேக்ஸிமம் அவங்க அம்மா தான் வந்து சொல்லணும். கோர்ட்டு படியேறினவுடனே அவங்களுக்கு தடதடாங்கும். அந்த பாக்ஸ் இருக்குல்ல சாட்சி கூண்டு, அதில் ஏறின உடனே தளர்ந்து கீழே விழுகிறவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அம்மாவையும் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. பட் வந்து நான் நம்பினேன், இது இந்த பையன் சொல்கிறது, வேல்முருகன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கட்டாயமாக இதில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அவனுக்கு அப்படின்னு நினச்சி நாங்கள் இந்த பையனுடைய தரப்பில் என்ன சொல்லப்பட்டதோ அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இதை டிவோர்ஸ் போட்டாச்சு. அப்புறம் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்டாள். மெயின்டெனன்ஸு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆமாம் கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும்ப்பா, வேல்முருகன் கேஸ் தான் போட்டிருக்கீங்க, இன்னும் அந்த பொண்ணு வந்து பிரிஞ்சு போகலை, அதனால் அந்த பொண்ணுக்கான ஜீவனாம்சம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். என்ன வருமானம் வருமோ அவர் சொல்லிட்டார், எனக்கு ஒரு 3000 பக்கம் வருங்க, அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், எங்களுக்கு கரண்ட்டு பில்லு ஒன்று இருக்குது, தண்ணி வரி ஒன்று இருக்குது, இதெல்லாம் இருக்குதானே, அப்போ அதெல்லாம் கட்டினா என்ன வரும்னு அத்தனைக்கும் வந்து இத்திரூண்டு சீட்டாக எல்லாம் வச்சுருந்தார் சார். அதெல்லாம் போட்டு நாங்கள் போட்டோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இவ்வளோ தான். சரின்னு இது நடந்து நான் எப்போ சொன்னேன், 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இந்த அம்மாவுக்கு 750 ரூபா என்னால் கொடுக்க முடியும், 500லேருந்து 750 ரூபா கொடுக்க முடியும்னு சொல்லி ஜட்ஜு 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி போட்டுட்டார். கொடுத்தான் சார் இந்த பையன், ரொம்ப கஷ்டப்படுற பையன் கொடுத்தான். பட் நான் கிராஸ் பண்ணினேன். சரி, இதுக்கு நடுவில் என்ன சொல்லிட்டா, அந்த பையன் என்னோட தாம்பத்தியமே வச்சுக்கலை, அதனால தான் எனக்கு குழந்தை பிறக்கலை, எனக்கு குழந்தை பிறக்கலைன்னு போட்டு அடின்னு அடித்தாங்கன்னு ஒரு வரி அதில் சேர்த்துருந்தார். ஸோ இந்த பையன் என்ன பண்ணினா, நேராக போய் விஜயா ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டெஸ்ட் எடுக்கிறான் கம்ப்ளீட்டாக. நான் ஒரு ஆண், தாம்பத்திய உறவிற்கு தகுதி உள்ள ஒரு ஆண் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு வராப்பில், எல்லா டெஸ்ட்டும் பண்ணி டெஸ்ட் ரிப்போர்ட்டோட வர. அதுக்கப்புறம் தான் விசாரணை தொடங்குது. விசாரணையில் நம்ம ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 3 ஆன்சர் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வரும். ஆமாம், அந்த சூட்கேஸில் எப்போ நீ துணியை வச்ச அப்படின்னு கேட்டேன். இல்லை வழக்கமாகவே சூட்கேஸில் தாங்க துணியெல்லாம் நான் மடித்து வச்சுருப்பேன்.
நான் கேட்டது வந்து நீ சூட்கேஸில் எப்போ துணியை வச்சேன், அதோடு முடிஞ்சு போச்சு. சரி, எப்போ இந்த வீட்டை விட்டு போனேன், சூட்கேஸ் எல்லாம் எப்போ எடுத்துகிட்டு போனேன், இத்தனாம் தேதி அன்னைக்கு எடுத்துகிட்டு போனேன். இந்த ஆன்சர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தே வைக்கலைங்க, அவர் தான் எல்லாத்தையும் துணியும் பேக் பண்ணி என்னை வீட்டை விட்டு போ அப்படின்னு அனுப்புனாருன்னு அவர் சொன்னது பொய்யாயிடுச்சா இல்லையா? ஒரு சின்ன கேள்வி தான், சின்ன பதில் தான். அப்போது இந்த மாதிரியே தான் ஒவ்வொரு விஷயத்தில் சொல்லும்போது, இல்லை அவர் என் பக்கத்துலேயே வரமாட்டார், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணினேன் விசாரணையின் போது அவர் சொல்கிறது. ஆனால் அவர் தாம்பத்தியம் வச்சுக்கவே ரெடியாக இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து முடியாது அப்படின்னு தகவல் சொல்கிறார். அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள். அந்த ஏம்மா இதெல்லாம் விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, இது மாதிரி எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அப்படிங்களா, எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்புறம் நாங்கள் அந்த டாக்டரை வர முடியுமான்னு கேட்டோம், அந்த பையனுக்காக வர முடியுமா அப்படின்னு கேட்டோம். அவர் என்ன நினச்சாருன்னு தெரியாது, அல்லது இந்த பையனை பார்த்து ஏதாவது பரிதாபப்பட்டிருக்கலாமா தெரியலன்னு, நான் வரேன் மேடம் அப்படின்னு சொன்னார். சரின்னு நாங்கள் கோர்ட்டில் மனு போட்டோம். இந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தது யார், பரிசோதனை நடத்தப்பட்டதா, என்ன நடந்தது அப்படிங்கிறத. அப்போது கோர்ட் அழைப்பானை அனுப்பிச்சு, அவங்களுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க அவங்களுக்கு. அப்புறம் டாக்டர் வந்தார். டாக்டர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லா பரிசோதனையும் செஞ்சோம். இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் உண்மை, இதில் வந்திருக்கிற விஷயங்கள் அத்தனையும் உண்மை. சரிம்மா, இப்போ தான் வந்து உங்கள் கணவருக்கு எந்த குறையும் இல்லைன்னு சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சு, இப்போ வந்து நீ சேர்ந்து வாழ்றதுக்கு ரெடியாக இருக்கிறியா, நீ வரியாம்மா, நீ தான் சேர்ந்து வாழ்றதுக்கு தானே போட்டிருக்கிற, அதனால் நீ சேர்ந்து வாழணும். அது எப்படிங்க அப்படி வர முடியும், அந்த ஆள் சொல்கிறது பொய்ங்க, டாக்டருக்கெல்லாம் காசு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் ஏறுமாறாவே எல்லாம் அந்த பொண்ணு பதில் சொல்லவும், அப்புறம் மாமியார் எங்கே இருக்கிறாங்கன்னு, மாமியார் அந்த வீட்லேயே தாங்க, எங்களை விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஏம்மா அவருக்கு தான் முடியாதுன்னு சொன்னியேம்மா, அப்புறம் எப்படிம்மா அவங்களோட இருக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு நீ சொல்கிறேன். அதுக்கான பதிலை வாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவங்க இந்த அம்மா வாசலில் வந்து படுக்கிறத பார்த்துருக்குறாங்க. யார்? அவங்க மாமியார் அம்மா வந்து வாசலில் படுக்கிறது. ஒரு நாள் மழையாக இருக்கும்போது சாரல் அடிக்குமேன்ட்டு, அக்கா எங்கள் வீட்லையாவது வந்து படு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சாங்க. அந்த அம்மா வந்து எங்களுக்கு சாட்சியம் சொல்லிச்சு சார், ஒரு சாதாரண சாட்சியம். அதில் அந்த அம்மா வந்து கல்யாணம் ஆன நாள்லேருந்தே இந்த அம்மா வெளியே தான் வந்து படுப்பாங்க, யாரையும் தடுத்ததெல்லாம் கிடையாது, வாழ விடலைன்னு சொன்னால் அது பொய் அப்படிங்கிறதுக்கு நம்ம கேள்வி யார் கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம தரப்பு சாட்சியமானால் எதிர்த்தரப்பு இருக்கிற வக்கீல் தான் கிராஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அந்த அம்மா அங்கே தான் படுக்கும். மழையில் நனையுதேன்னு நான் தான் கூப்பிட்டேன், அந்த மாதிரி தான் எனக்கு. அந்த பொண்ணு யாருக்கிட்டேயுமே பேசாது, எப்போவுமே அப்படி தான். நான் வீட்டுக்குள்ளே கூட புதுசாக கல்யாணமான போது நான் போய் பார்த்தேன், என்னம்மா எப்படி இருக்கிற, உனக்கு என்ன பிடிக்கும், சமையல் என்ன தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கேட்டேன். ஒரு வார்த்தை தான் பதில் சொல்லுவாள், அதுக்கு மேலே சொல்லவே மாட்டா. அந்த அம்மாக்கிட்ட பேசவே மாட்டா. இதெல்லாம் சொன்னேன். ஸோ இப்படியாக இந்த வழக்கில் பல விஷயங்களை நம்மால் சொல்ல முடிஞ்சது. வேல்முருகனுக்கு என்னால் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. உண்மையிலேயே அந்த பையன் ரொம்ப நன்றி கடனோடு தான் இருந்தான், சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு மேலே அப்பீல் வரைக்கும் போச்சு சார், அப்பீல் வரைக்கும் போச்சு. ஆனால் அப்பீல் போட்ட பொண்ணு வந்து நம்பர் அதெல்லாம் சரியாக போடாமலாம் தப்பு நடந்தோ அது ரிட்டர்ன் ஆகிடுச்சு. நல்ல வேளை வேல்முருகன் வந்து இதில் தப்பிச்சிட்டாரு. ஆனால் ஒரு விஷயம் யோசித்து பார்க்குறேன் சார், அந்த பையன்கிட்ட ரொம்ப பிடிச்சமான என்ன விஷயம் தெரியுமா? ஒன்று அவள் லவ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அந்த பையனோட போகணும்னு நினச்ச போது கூட நீ அதை மறந்துட்டு வந்து வாழ்ந்தா, இந்த கல்யாண வாழ்க்கை வாழ்ந்தா நான் ஏற்றுக்கிறேன் மேடம். ஒவ்வொரு கட்டத்துலையும் அவன் சொல்லியிருக்கான், இல்லை நான் வேண்டான்னு சொல்லலை, திருந்தி வரட்டும் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாமியார் கூட வறுமையிலும் செம்மைன்னு ஒரு வார்த்தை இருக்குது நமக்கு தமிழில், அதுக்கு அடையாளமாக இலக்கணமாக வாழ்ந்தவங்க தான் இந்த வேல்முருகனும் அவங்க அம்மாவும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணினாங்களா என்னன்னு தெரியல. இந்த பயம் வந்தாலே இன்னொரு பொண்ணு வேண்டான்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு அநியாயத்தை அந்த பொண்ணு செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கூட அவங்க மாமாலாம் வந்து பேசினாராம், 2 தடவை 3 தடவை வந்தெல்லாம் பேசினாராம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சுதான் இருந்திருக்கு.
அதனாலேயே உடனடியாக கட்டி கொடுத்துடணும், கொஞ்சம் தூரம் தள்ளி போகட்டும் அப்படிங்கிறதுக்காகவே கொண்டு போய் தான் காஞ்சிபுரத்தில் கொடுத்தாராம். ஸோ அதெல்லாம் கேட்ட பிறகு அவரும் தான் என்ன பண்ணுவார், அவரும் ஒரு ஆம்பளை தானே சார், அவருக்கும் இன்னொருத்தனுடைய மனசு புரியாமையாக போயிடும். சரி தம்பி, நடந்தது நடந்துருச்சு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஒரு கேள்வி, சாதாரண கேள்வி, அதோட பவர் என்ன, ஒரு சாட்சியத்தோட பவர் என்னங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. இதில் வேறு பாராட்டு வேறு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சின்ன கோர்வையாக சொன்னால் நிறைய விஷயங்களை சொல்லணும், நமக்கு இருக்கிற டைமில் அவ்வளோ சொல்ல முடியல, அதனால் நான் நிறுத்திருக்கேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா கேள்வியும் சாதாரணம், பதிலும் சாதாரணம், அது எப்படி மாத்திரம் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.